சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய் வித்மகி தண்டகஸ்தாய் திமிகி தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், நீங்க செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய கடுந்தவத்திற்கு கடவுள் கொடுக்க போகும் மெகா வரம். ஆமாங்க, உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு துறையில எந்த ஒரு விஷயத்துல நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த கடமை, அந்த செஞ்ச விஷயத்திற்கு உண்டான உரிய பலன் இப்போ கிடைக்க போது. குரு மற்றும் சனிவனுடைய தொடர்பால் கர்ம கிரகங்கள் தர்ம கிரகங்கள் ஒன்று சேரப்போகுது. இதனால கிடைக்க போகின்ற பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வேலை முதல் வீடு வரை நிச்சயம் பலன் கிடைக்க போது. நீங்க நினைச்சது நடக்க போது. அது என்னன்றதை இந்த பதிவு பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அவ்வளவு நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 7.5 சனி, அதுவும் ஜென்ம சனி. கொஞ்சம் டஃப்பான ஒரு காலகட்டம், கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டம். ரொம்பவே ஒரு வேலை, முக்கியமா பொறுப்புகள், மற்றவங்களுக்காக சில விஷயத்தை விட்டு கொடுக்கறது, தியாகம் பண்றது, உங்களோட உடலை வருத்தி மனதை வருத்தி சில காரியங்களை செஞ்சு கொடுக்கறது மற்றவங்களுக்காக, இப்படின்ற ஒரு டிக்கெட்டான ஒரு சூழ்நிலை தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க, குறிப்பிட்ட மீனராசிக்காரங்க இருந்துகிட்டு இருப்பீங்க. இந்த ஒரு சூழலில் கர்மக்காரகன் விதிக்காரகன் சனிவான், அவர் உங்க ஜென்மராசி இருக்கார். அப்போ விதியினுடைய பலங்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. கடமையை தான் செஞ்சாகணும், வழி கிடையாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வாழணும், இந்த வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறினா எப்படி? அதை மாற்றி அமைக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி. ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய குரு பகவான் அவருடைய 9ஆம் பார்வையை சனி பகவான் மீது செலுத்துகிறார். சனி பகவான் யாரு? உங்களுடைய நட்சத்திராதிபதி. ஓகேங்களா? முழு சுபர் என்று சொல்வார்கள். இந்த குருவான தர்ம கிரகம் என்று சொல்வார்கள், தனக்காரகன் என்று சொல்வார்கள். அப்ப தர்ம கிரகம் கர்ம கிரகத்தை பார்க்குது. பதிலுக்கு சனிவான் குருவை பார்க்கல. அப்போ ஒரு அசுப கிரகத்தை முழு சுப கிரகம் பார்த்தால் நிச்சயமா அசுப பலன்கள் குறையும், கெட்ட பலன்கள் குறையும். அப்போ இவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ண பொறுமைக்கு, செய்த வேலைக்கு உரிய பலனை இந்த குருவான் கொடுக்க போறாரு. அப்போ மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், நீங்கள் எந்த ஒரு கம்பெனில, எந்த ஒரு நிறுவனத்துல, எந்த ஒரு துறையில நீங்க இருந்தாலும் அந்த துறையில, அந்த ஒரு கம்பெனில நீங்க போட்ட கடின உழைப்புக்கு இப்போ சம்பள உயர்வு, ப்ரொமோஷன் அல்லது புதிய வாய்ப்புகள் என கிடைக்கும். அல்லது உங்களுடைய தகுதிக்கு குறைவான ஒரு கம்பெனில குறைவான சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, பிடிக்காத வேற வழி கிடையாது, குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும் இப்படின்ற ஒரு இக்கட்டான சொல்ல இருப்பீங்க இல்லையா? அதை விடுத்து அதை விட்டு விலகி நல்ல ஒரு சம்பளத்துல வேலை பிரஷர் இல்லாத ஒரு இடத்துல அமரக்கூடிய வாய்ப்பை இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகு கொடுக்குது. அக்டோபருக்குள்ள இந்த அமைப்பு நடக்கும். வாய்ப்பை பயன்படுத்திங்க, சரிங்களா? அதுக்குள்ள அந்த இடம் மாறக்கூடிய, வேலை மாறக்கூடிய, அல்ல பொசிஷன் மாறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து உறவுகள் ரீதியான பிரச்சனை, பிடிக்காத உறவோடு வாழக்கூடிய தன்மை. இவர் வழி கிடையாது, வாழ்ந்துதான் ஆகணும். கட்டாய திருமணம் அல்லது பிடிக்காத ஒரு திருமண வாழ்க்கை, அல்லது பிடிக்காத உறவுகளோடு வாழக்கூடிய தன்மை, அல்லது பிடிக்காத ஒரு முதலாளி அதிகாரிகள் சொல்லலாம். இப்படிப்பட்ட உறவுகள் ஒன்று அவங்க இடம் மாறுவாங்க, அவங்க விலகி போவாங்க, அல்லது நீங்கள் விலகி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக திருப்பங்கள் இருக்குது. உங்களை ஆட்டி வைக்கக்கூடிய, அடிமைப்படுத்தக்கூடிய, அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விலகுவார்கள். அதனால ஃப்ரீடம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேலை விஷயத்துல தேவையில்லாத ஒர்க்லோட் பிரச்சனைன்றது இருக்காது. மேலும் மற்றவங்களுக்கு தியாகம் பண்ணணும், மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், மற்றவங்களுக்காக இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை நீங்களே வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்க மேல ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பழி, ஏதோ ஒரு குறை போட்டிருக்கான அந்த குறையானது நீங்கள் சிறை தண்டனை அனுபவிப்பவர்களோட விடுதலையாகக்கூடிய ஒரு காலகட்டம் அதை கண்டிப்பாக குருவனை ஏற்படுத்திக்கலாம். அதுக்கு வழி கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இப்படி குடும்ப வாழ்க்கை அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது வெறும் அரசாங்க தண்டனை, இப்படி ஏதோ ஒரு விஷயத்துல பிடியிலிருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக அது வந்து விடுதலை விமோச்சனத்தை கண்டிப்பாக அந்த குருவன் கொடுக்குறார். ஸோ அதுக்குண்டான வழி கிடைக்கும். ஓகேங்களா? இதோடு சேர்த்து 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம், தெய்வ வழிபாடுகளை சொல்லக்கூடிய வீடு. அதுல குரு அமர்ந்து உங்களை பார்க்குறாரு. மேலும் குரு உங்க ராசிநாதன். அப்போ தெய்வ கிரகத்தினுடைய தெய்வங்களுடைய முழு அனுகிரகத்தை பெறுறீங்க. ஓகேங்களா? ஸோ இதன் ரீதியாக கிடைக்காத பதவி, பெயர் புகழ், புதிய உறவுகள் கண்டிப்பா கிடைக்கும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். மேடை ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸ்டேஜ் ஏறி பாராட்டப்படுவீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கும். நீங்க புதிய ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு அல்லது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி
விருதுகளும் பாராட்டுகளும் பரிசுகளும் பெறுவீங்க. மேடை ஏறக்கூடிய யோகம் இருக்கு. திருமண விஷயங்கள் அல்லது குழந்தை பாக்கியம் கிடைப்பது போன்ற விஷயத்தின் மூலமாக உங்களுக்குன்னு உறவுகளும் மக்களும் சமுதாயத்துல ஒரு ஒற்றுமை ஏற்படும். அதனால ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ எந்த வழியிலும் சரி ஒரு மேடையை ஸ்டேஜ் ஏறி உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. தனிமையா இருக்கீங்க, வாழ்க்கையில் விரக்தியா இருக்குது, உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க, கவலைப்பட தேவையில்லை. உங்களை நடுவில் நிப்பாட்டி வச்சு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போது இந்த தருணத்தில். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய தருணம். ஓகேங்களா? அந்த திறமையால பாராட்டும் பரிசுகள் பெறுவீங்க. அதோடு சேர்த்து பணம் காசும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் இந்த சனி மற்றும் குருவுடைய தொடர்பு என்பது தர்ம கர்மாதிபதி யோகத்தை உருவாக்கிறது. அதுவும் கேந்திரஸ்தானம், அதாவது திரிகோணஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுல குரு அமர்ந்து அவர் உங்களுடைய 1ஆம் வீட்டை ராசியை பார்க்கிறாரு. ராசியில சனி அமர்ந்திருக்கிறாரு. அப்போ இந்த வருடத்துல அரசாங்க வேலை, அரசாங்க தொழில், அரசாங்கத்திலிருந்து கடன் அல்லது அரசாங்க வழியின் மூலமா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் போன்றவை கிடைக்கும். அப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து நீங்க எது எதிர்பார்க்குறீங்களோ அது கிளியரா கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல விதியின் வசத்தால் காதல் கல்யாணம், போன ஜென்மத்துடைய தொடர்பும் சொல்லும். அப்படிப்பட்ட அந்த காதல் கல்யாணம் விதியில கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில உங்க கண்மனை நிப்பாட்டுறது இப்படின்ற விஷயங்களை கண்டிப்பா அந்த தர்ம கிரகங்கள் செய்யும். அப்போ விதியின் வசத்தால் நடக்க வேண்டிய திருமணம் தடையின்றி நடக்கும். யார் தடுத்தாலும் நடந்தே தீரும். அப்படிதான் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால கண்கலங்க தேவையில்லை. ஜூன் மாசத்துக்கு பிறகு டக்குன்னு ஒரு வரன் அமைகிறது, நீங்க ஒரு காதல் வயப்படுறது, ஒரு ரிலேஷன்ஷிப் கமிட்டட் ஆகுறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்குன்னு உறவுகள் கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பிட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியான குறைபாடுகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், உடல் நோவுகள், எலும்பு தோல் மற்றும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் தான் அந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய காலகட்டம். ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியடு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லக்கூடிய ஆடல் பாடல் மற்றும் திறமைகளுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால நல்ல ஒரு பாராட்டுகள் பரிசீலனை கண்டிப்பா. ஒரு கதவை மூடினாலும் மறு கதவை கடவுள் திறப்பாருன்ற மாதிரி படிப்புல கோட்டை விட்டாலும் வேற விஷயத்துல நீங்க ஸ்கோர் பண்ணி காய்ச்சிங்க. ஸ்போர்ட்ஸ் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில பெரிய அளவு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. மேலும் கடல் கடந்து செல்லக்கூடிய வெளிநாடு யோக வாய்ப்புகள், வேறு மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குது. அது வேலை நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக இருக்கலாம். அதேபோல திருமண வரன் சும்மா டக்குன்னு அரேஞ்ச் மேரேஜ் நடந்து வெளியில அந்நியத்தில் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெகு தொழில டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கு. சரிங்களா? ஆனா நிம்மதி பெருமிச்சு உள்ளாங்க. ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய சிறைவாசம் என்பது உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வருது. அது வேலையா இருக்கலாம், திருமண வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அல்லது பிடிக்காத உறவுகளோடு நீங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிறைவாச வாழ்க்கைக்கு ஒரு முடிவை இந்த தர்ம கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி மற்றும் குருவுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. வாய்ப்பை சரிதான் கண்டிப்பா நீங்க பெரிய அளவு கஷ்டத்திலிருந்து விடுதலை அடைவீங்க. ஸோ அந்த வாய்ப்பை நீங்க தான் சரியா பயன்படுத்திக்கணும். ஏன்னா காலமும் கிரகங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டுமே உருவாக்கி கொடுக்கும். அந்த நேரத்தில் நீங்க தான் உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் போட்டுக்கணும். தவறாம பண்ணுங்க. மேலும் மிக முக்கியமா இந்த ஒரு நேரத்தில் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு கால பைரவர் மற்றும் காமாட்சி. இந்த 2 தெய்வத்தினுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க. குறிப்பிட்டு பஞ்சமி அஷ்டமி திதி என்று, அதாவது பஞ்சமி அன்னைக்கும் காமாட்சி தெய்வத்தையும், அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரையும் வணங்குவது உங்களுக்கு சால சிறந்தது. தவறாம அந்த வழிபாடு பண்ணும்போது அந்த தெய்வத்தின் அனுகிரகத்தால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சரிங்களா? தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணி நண்பர்களுக்கு முறைகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.